மாப்பிள, சிவகாமிக்கு உடம்பு சரியில்லாதனால இப்போ அவ உங்க கூட வந்தான்னா அம்மாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுலேருந்தே அம்மா முந்தானையை பிடிச்சிக்கிட்டு வளர்ந்த பொண்ணு. இந்த நிலைமையில அம்மாவை விட்டுட்டு வரத்துக்கு அவளுக்கு மனசு இல்ல. தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் அவ இங்க இருக்கட்டும். நாளை காலையில வந்து நீங்க கூட்டிட்டு போயிடுங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். வரேங்க. வாங்க. அம்மா, நான் தான் ஜெயந்தி பேசுறேன். அந்த செல்வம் இங்க அவங்க அம்மாக்கு தெரியாம வந்துட்டு போறான். இத வச்சு அங்க உன்னால ஏதாவது பிரச்சனை பண்ண முடியும்னா பண்ணிக்கோ, சரியா? நான் வச்சிடுறேன். என்னண்ணா, அண்ணியை கூட்டிட்டு வரலையா? அது வந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தேன். அதான் அவங்க வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வர முடியல. நாளைக்கு போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. செல்வம், என்னப்பா நீ பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்க? இன்னைக்கு கலெக்ஷன் பண்ண என்னாச்சு? வேலை இல்லையா? மறந்துட்டோமா? என்னாச்சுப்பா உனக்கு இன்னைக்கு? கலெக்ஷன் பணத்தை கொடுக்க மறந்துட்டேங்கிற? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தேன். அதான் உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கு. சரி சரி, மோகம் கழிட்டு வா, சாப்பிடலாம். ராணி, போய் சாப்பாடு எடுத்து வை. ஹலோ. ஹலோ அக்கா, நான் தான் சிந்தாமணி பேசுறேன்க்கா. சொல்லுங்க அக்கா, என்ன இந்த நேரத்துல? என்னக்கா, இந்த நேரத்துல ஃபோன் பண்ணக்கூடாதா? ஐயோ, அப்படி இல்லக்கா, காலையில தான் பேசிட்டு போனீங்க, இப்ப மறுபடியும் ஃபோன் பண்ணிருக்கீங்களேன்னு கேட்டேன். அது விஷயமா தான்க்கா ஃபோன் பண்ணேன். அதுக்குள்ள உங்க மனசை மாத்திக்கிட்டீங்க போல இருக்கு. அதான் ஆச்சரியம் தாங்காம ஃபோன் பண்ணேன். என்னக்கா சொல்றீங்க? மனசை மாத்திக்கிட்டேனா? என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? காலையில தானே நம்ம 2 பேரும் செல்வத்தை அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க விடக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தோம். ஆமா. அதெல்லாத்தையும் மறந்துட்டு செல்வத்தை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க போல இருக்கே. என்னக்கா சொல்றீங்க நீங்க? அவ்வளவு அவமானம் நடந்த பிறகும் செல்வத்தை மறுபடியும் அந்த வீட்டுக்கு அனுப்புவேனா? அப்போ செல்வம் தம்பி உங்களுக்கு தெரியாம தான் அந்த வீட்டுக்கு போச்சா? என்னக்கா சொல்றீங்க நீங்க? செல்வம் அந்த வீட்டுக்கு போயிருந்தானா? ஆமா, உங்களுக்கு யார் சொன்னது? அதை யாரும் சொல்லலக்கா, நானே தான் பார்த்தேன். நான் ஒரு வேலையா நம்ம சம்மந்தி வீட்டு பக்கமா ஆட்டோல போயிட்டு இருந்தேன். அப்ப நம்ம செல்வம் தம்பி சம்மந்தி வீட்ல இருந்து வெளியில வந்துச்சு. எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சுக்கா. ஒருவேளை நீங்க மனசை மாத்திக்கிட்டு செல்வம் தம்பி அனுப்பி வச்சிங்களோன்னு நினைச்சுக்கிட்டு தான் இப்ப போன் பண்ணேன்க்கா. இல்லக்கா, செல்வம் இப்பதான் செங்கல்பட்டு போயிட்டு வந்தேன்னு சொன்னா. நீங்க வேற யாரையாவது பாத்திருப்பீங்க. என்னக்கா நீங்க, நம்ம செல்வம் தம்பி எனக்கு அடையாளம் தெரியாதா? இன்னைக்கு கிரீன் பேண்ட்டும் வெள்ளை கலர்ல கட்டம் போட்ட சட்டையும் தானே போட்டிருந்துச்சு. ஆமா. அப்போ அது நம்ம செல்வமே தான்.
ஏங்கா செல்வம் அங்க போயிட்டு வந்தத உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஐயோ, இது தெரியாம நான் உங்ககிட்ட உளறிட்டேனா? அக்கா தயவு செஞ்சு தம்பிக்கு நான் தான் சொன்னேன்னு தெரிய வேணாக்கா. தம்பி என்ன தப்பா நினைச்சுக்குவான். சரி, புதுசா கல்யாணம் ஆனவங்கல்ல, பொண்டாட்டி மேல உள்ள ஆசையினால தம்பி போயிருக்கோம். அக்கா அதை நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு தம்பி கிட்ட கேட்டுறாதீங்கக்கா. ஏதோ நாம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்கிறதுனால தம்பி அந்த வீட்டு பக்கம் பார்த்தத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான்க்கா ஃபோன் பண்ணேன். நான் வச்சிடுறேன்க்கா. போதுமா? போதுமா? செல்வம், அர்ச்சனா வீடு செங்கல்பட்டுலயா இருக்கு? அம்மா, அது வந்து என்னப்பா தடுமாறுற? ஆ? தடுமாறுறியா தடமாறுறியா? மாப்பிள்ளைங்கிற மரியாதை இல்லாம உன்னை அவங்க எவ்வளவெல்லாம் அவமானப்படுத்திருக்காங்க. அதனாலதான் நீ அங்க போக கூடாதுன்னு மத்தியானம் ஷெட்டுக்கு வந்து படிச்சு படிச்சு சொன்னேன். என் பேச்சையும் மீறி நீ அங்க போயிட்டு வந்திருக்கல. போயிட்டு வந்ததும் இல்லாம என்கிட்ட போய் வேற சொல்லியிருக்க. அது அம்மா, அது இது வந்து நீ வீட்டுக்குள்ள வரும்போதே கவனிச்சேன் நீ பழைய செல்வம் இல்லைன்னு. இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. உன் தங்கச்சிக்கு வழக்கமா வாங்கிட்டு வர பழமும் வாங்கிட்டு வரல. கலெக்ஷன் பணத்தையும் என்கிட்ட கொடுக்க மறந்துட்டேன்னு சொன்னேன். கொஞ்சம் இரு வரேன். இந்தப்பா இத புடி. என்னப்பா பாக்குற? இந்தா வாங்கிக்க. இந்த பணத்தை கொண்டு போய் உன் பொண்டாட்டி கிட்ட கொடு. என்னம்மா? பெத்தவ முக்கியம் இல்ல, பொண்டாட்டி தான் முக்கியம்னு என் பேச்சையும் மீறி நீ அங்க போன இல்ல. இனிமே உன்னோட எனக்கு என்ன வரவு செலவு? இத உன் பொண்டாட்டிக்கிட்டே கொடு. மா, நான் அப்படிலாம் நினைச்சிட்டு அங்க போலம்மா. அப்படி நினைக்கிற என்ன? ஆரம்பத்துல இருந்தே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஏன் சொல்லாம மறைச்ச? மறுவீடு போனப்போ அங்க உனக்கு நடந்த அவமானத்தை மறைச்ச. இப்போ நான் அங்க போக கூடாதுன்னு சொல்லியும் நீ அங்க போயிட்டு வந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்க. இப்போ உன் பொண்டாட்டியும் அவங்க குடும்பம் தான் உனக்கு முக்கியமாயிடுச்சுல. இந்த அம்மா உனக்கு முக்கியம் இல்ல. என்னம்மா நீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. முதல்ல எனக்கு மரியாதை கொடுக்காம உன் பொண்டாட்டி அங்க விட்டுட்டு வந்த. இப்ப என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம நீ அங்க போயிட்டு வந்திருக்க. மறுபடியும் போவ, அங்க நைட்டு தங்குவ, அப்புறம் அங்க இருந்த ஷெட்டுக்கு போயிட்டு வருவ, அப்புறம் நிரந்தரமா மாமனார் வீட்லயே தங்கிடுவ. இனி நாங்க எதுக்கு உனக்கு? எனக்காக நீயே போய் பேசி மறைச்சிட்டு இருக்கணும். நான் போக வேண்டான்னு சொல்லி நீ போயிட்டு வந்தா இதனால நம்ம 2 பேருக்குள்ள வெறுப்பு தான் வளரும். இதெல்லாம் தேவையா? நீ உன் இஷ்டம் போல அங்கேயே போய் இருந்துக்கோ. உனக்கு உன் பொண்டாட்டி மாமியார் குடும்பம் முக்கியம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை இந்த குடும்பத்தை சுமக்க சொல்றது தப்புதான். எங்க தலைவிதி எப்படியோ நாங்க அப்படியே வாழ்ந்துட்டு போறோம்.
நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்துக்க. மா என்னம்மா ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? இத்தனை நாள் வரைக்கும் நான் உங்க பேச்சு மாரி என்னைக்காவது ஏதாச்சும் ஒன்று செஞ்சிருக்கேனா? இப்ப கூட நான் அர்ச்சனாவை கூட்டு வந்து உங்களை சமாதானப்படுத்தணும் தான் நினைச்சேன். இது பாருங்கம்மா, நான் என்னைக்குமே உங்க செல்வம் தான், மாறல, சத்தியமா மாறவும் மாட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கம்மா. இந்த காசை வாங்கிக்கோங்கம்மா. அம்மா, அண்ணன் தான் இவ்வளவு தூரம் சொல்லுதுல, வாங்கிக்கோமா. இது பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட போய் சொன்னது தப்புதான். இனிமே சத்தியமா உங்களுக்கு தெரியாம எந்த காரியமும் செய்ய மாட்டேமா. நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்கிறேம்மா. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்கம்மா. அம்மா அம்மா, அண்ணன் பாவம்மா, இவ்வளவு தூரம் கேக்குதுல, வாங்கிக்கோங்கம்மா. அம்மா வாங்கிக்கோங்கம்மா. மா மா என்னம்மா, பிடிங்கம்மா. சரி, நீ போய் சாப்பிடு. நீ சாப்பாடு போடு. அண்ணா வாங்க சாப்பிடலாம். வாங்க, நான் சாப்பிடலாம். உட்காருங்க உட்காருங்க. மேடம், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க மேடம். என்னையா? ஆ. யாரு? சாரி மேடம், பேர் எதுவும் கேட்கல. சரி, நீங்க போங்க, Okay. வரேன். கன்டினியூ பண்ணிட்டு இருங்க, நான் ஓகே வரேன். மேடம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா தான் இருந்துட்டு இருந்தேன். இனிமேதான். டார்ச்சரா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரல. உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசலாம்னு வந்தேன். என்கிட்ட என்ன சார் பேச வேண்டி கிடக்கு? அன்னைக்கு தான் நான் தெளிவா சொல்லிட்டேன்ல, நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன், என்ன மாதிரியே இருக்கிற மத்த 6 பேர்ல யாரையாவது செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு. அப்புறம் ஏன் சும்மா என்ன ஃபாலோ பண்றீங்க? எனக்கு உங்களை மாதிரி இருக்க ஜெராக்ஸ் வேண்டாம், ஒரிஜினலா இருக்க நீங்க தான் வேணும். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சார்? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குன்னு. கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட வந்து விரும்புறேன்னு சொல்றது அநாகரிகம் உங்களுக்கு தெரியல? நல்லாவே தெரியுங்க. ஆனா நான் வந்து கேக்குறது கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பெண்ணுகிட்ட தானே. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க இன்னும் செல்வி நந்தினி தான். கல்யாணம் ஆனது நீங்க ஒன் சைடா லவ் பண்ணீங்களே மிஸ்டர் செல்வம், அவருக்கு தானே நல்லா தெரியும். இது இது எப்படி உங்களுக்கு தெரியும்? விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். லுக் மிஸ்டர் செழியன், அன்பு செழியன். அதான் மிஸ்டர் அன்பு செழியன். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிஜத்துல வேணா செல்வத்து கூட எனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கலாம். ஆனா ஏன் மனசளவுல எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு, 2 இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணுங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தர் கூட கனவுல கூட குடுத்தனம் பண்றது மிகப்பெரிய தப்பு. அது அநாகரிகம். அது உங்களுக்கு தெரிய வேணாமா? இங்க பாருங்க, அது என்னோட பர்சனல். அதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க பண்றது மிகப்பெரிய முட்டாள்தனம். செல்வத்தையே நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண போறீங்களா? நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட செட்டில் ஆகிறதாங்க முறை. அத சொல்றதுக்கு நீங்க யாரு? ஆ? எங்க அப்பா சொல்லி நான் கேட்கல. இங்க பாருங்க, எனக்கு மானசீக புருஷ செல்வம் தான். அத ஆயுஸ்க்கும் யாராலும் மாத்த முடியாது. மரியாதையா நீங்க வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிற வழியை பாருங்க. அது சொல்றதுக்கு நீங்க யாரு? என்னோட லவ் நீங்க தான். கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூட தான். ஒருவேளை கல்யாணம் நடக்கலன்னா வாழ்க்கை பூரா உங்களை லவ் பண்ணிக்கிட்டு அப்படியே செத்து போயிடுவேங்க. இது சுத்த பைத்தியக்காரத்தனம். பரவாயில்லங்க, நீங்க பண்ற அதே பைத்தியக்காரத்தனத்தை நானும் பண்ணிட்டு போறேன். ஐயோ, என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இது என்னங்க அநியாயம்? நீங்க மட்டும் எப்பவும் செல்வத்தை நினைச்சிட்டே இருப்பீங்க, ஆனா நான் மட்டும் உங்களை நினைக்க கூடாதா? நீங்க எப்படி தூரத்துல இருந்து செல்வத்தை லவ் பண்றீங்களோ அதே மாதிரி நானும் தூரத்துல இருந்து உங்களை லவ் பண்ண போறேன். மத்தபடி உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். வரட்டுமா?
என்னடா சொல்ற? நீயாவது தொழில் தொடங்குறதாவது? ஏண்டா உனக்கு இந்த தொழிலை பத்தி என்ன தெரியும்? தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆமா, இந்த தொழிலை கத்துக்காம உன்னால எப்படா செய்ய முடியும்? அண்ணே, உலகத்துல இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் தொழிலை கத்துக்கிட்டான்னு தொழில் செய்ய ஆரம்பிச்சாங்க. தொழிலை ஆரம்பிச்சு அப்புறம் கத்து முன்னேறலையா? அதே மாதிரி நானும் தொழிலை ஆரம்பிச்சுட்டு அப்படியே முன்னேறிடுவேன்ல. அண்ணே, தரையில நின்றுட்டு நீச்சல் கத்துக்க முடியுமாண்ணே? தண்ணியில இறங்கினா தானே நீச்சல் கத்துக்க முடியும். பாத்தீங்களா பெரியப்பா, இப்போ கூட இவர் உதாரணத்துக்கு தண்ணியை தான் சொல்றாரு. ஏன் முட்டி உடையாம சைக்கிள் ஓட்ட முடியுமான்னு கேட்கலாம்ல. இவர் சரிப்பட்டு வர மாட்டார். டேய் சும்மாடா. அண்ணே, அவன் கிடக்குறானே சின்ன பையன். அண்ணே, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் தம்பி தான் சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்படுறானே. தயவு பண்ணி உதவி பண்ணுனே. நீ எந்த வழியில போவேன்னு எனக்கு தெரியாதா? குடிக்கிறதுக்கு பணம் கேட்கதான் 1000 வழி தெரிஞ்சு வச்சிருக்கியே, அதுல இது ஒண்ணு. சத்தியமா அப்படி இல்ல பாக்கியம். என்ன பாக்கியம், நீ தானே சொன்ன மருமக வந்திருக்கிற நேரம் வீட்டுல கௌரவமா இருக்கணும்னு. அதனால தானே நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீ இப்படி தெரியாத தொழில் செஞ்சு எப்படி முன்னேற முடியும்? அண்ணே, வாழ்க்கையில முன்னேறணும்னு வெறி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னேறிடுவான்ல. எனக்கு இப்ப அந்த வெறி வந்துருச்சுண்ணே. அண்ணே, ரொம்ப வேணாம், நம்ம அண்ணாமலை எடுத்துக்கோங்க. அவர் வாழ்க்கையில அவர் படாத கஷ்டமா? அவருக்கு எப்படிப்பட்ட கஷ்டமெல்லாம் வந்துச்சு தெரியுமா? அவர் சொந்த வீட்டையே கொற்ற மலையில இடிச்சு தள்ளினாங்க. இடிச்சு தள்ளினது யாரு? அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அசோக். விட்டாரா அந்த அண்ணாமலை? எழுத்து சவால் விட்டாரு. டேய் அசோக்கு, விட மாட்டேன்டா உன்னை விட நான் பெரிய ஆளா வந்து காட்டுறேனாரு. ஜெயிச்சாருன்னு அந்த சவால்ல. எப்படி? ஒரு சைக்கிள்ல பால் கேனை வச்சு பால் வியாபாரம் ஆரம்பிச்சாரு. பால்கோவா வச்சு அதை ஆட்டோல வித்தாரு. ஆட்டோ வேனாச்சு. அப்புறம் ஒரு பெரிய ஸ்வீட் கடை வச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு MD ஆயிட்டாருல. யாரா அந்த அண்ணாமலை?